அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு முழு மாதிரி தேர்வு பார்க்க போகிறோம். இதே போல் 10ஆம் வகுப்பு முழு மாதிரி தேர்வு முடிச்சிருக்கோம். அதே போல் 10ஆம் வகுப்பு இயல்கள் அனைத்தும் லைன் பை லைனாக முடிச்சிருக்கோம். 11ஆம் வகுப்பு இயல்களும் லைன் பை லைனாக முடிச்சிருக்கோம். 12ஆம் வகுப்பு இயல்களும் லைன் பை லைனாக முடிச்சிருக்கோம். அனைத்து இயல்களும் டிஎன்பிஎஸ்சி டாபிக்ஸ் 10 கீழ்கணக்கு நூல்கள், 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள் ஆகியவையும் ஆப்ஷன் வடிவில் நாங்கள் கொஷின் எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போது எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டதால் ஃபஸ்ட்டு எல்லா கிளாஸோட முழு மாதிரி தேர்வு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 9th 8th 7th 6th எல்லாத்தோட இயல்கள் அனைத்தும் லைன் பை லைனாக முடிச்சு கொடுப்போம். இப்போ 9ஆம் வகுப்பு முழு மாதிரி தேர்வு கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் டி புறநானூறு. கேள்வி 2, இந்திர விழா எந்த நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்தது? இந்திர விழா எந்த நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்தது? ஆப்ஷன் பி புகார். மதுரையிலே கொண்டாடினாங்க, ஆனால் அதிகம் தொடர்புடையது புகார் நகரோட. கேள்வி 3, மதுரை காஞ்சி டேஷ் என்ற சிறப்பு பெயரை கொண்டது. மதுரை காஞ்சி டேஷ் என்ற சிறப்பு பெயரை கொண்டது. ஆப்ஷன் சி பெருகுவள மதுரை காஞ்சி. கேள்வி 4, நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்ற வரிகளில் எந்த அரசரின் நாடு சிறப்பிக்கப்படுகிறது? நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்ற வரிகளில் எந்த அரசரின் நாடு சிறப்பிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சேரர். கேள்வி 5, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார்? ஆப்ஷன் பி பிரான்சிஸ் எல்லிஸ். கேள்வி 6, சமூக வளர்ச்சிக்கு டேஷை மிகச்சிறந்த கருவியாக பெரியார் கருதினார். சமூக வளர்ச்சிக்கு டேஷை மிகச்சிறந்த கருவியாக பெரியார் கருதினார். இந்த பெரியார் லெசன்லாம் ஒரு சின்ன லைனை கூட எடுத்து ஒரு கொஷினை மாற்றி கேட்பாங்க. அதனால் அதில் லைன் பை லைனாக எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி கல்வி. கேள்வி 7, தனிநாயகம் அடிகள் தொடங்கிய இதழ் எது? தனிநாயகம் அடிகள் தொடங்கிய இதழ் எது? ஆப்ஷன் ஏ தமிழ் பண்பாடு. கேள்வி 8, அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்பட்ட ஆண்டு. அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 2010. கேள்வி 9, உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை எது? உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை எது? ஆப்ஷன் சி கூவல். கேள்வி 10, 2 அடிகள் கொண்ட டேஷால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். 2 அடிகள் கொண்ட டேஷால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். ஆப்ஷன் ஏ எதுகை. கேள்வி 11, புலவர் குழந்தை இயற்றிய நூல்களில் தவறானதை தேர்ந்தெடு. புலவர் குழந்தை இயற்றிய நூல்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி புறத்திரட்டு உரை. கேள்வி 12, 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் பாடிய இரு நூல்கள் எவை? 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் பாடிய இரு நூல்கள் எவை? ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி திருப்பாவை நாச்சியார் திருமொழி. ஆப்ஷன் பி திருப்பாவை நாச்சியார் திருமொழி. கேள்வி 13, புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி நா பிச்சமூர்த்தி. கேள்வி 14, 1995 உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? 1995 உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆப்ஷன் சி தஞ்சாவூர். கேள்வி 15, கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலிய நூல்களை எழுதியவர் சு சமுத்திரம். கூற்று 2, வேரில் பழுத்த பலா என்ற நூலுக்காக சு சமுத்திரம் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். கூற்று 1, சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலிய நூல்களை எழுதியவர் சு சமுத்திரம்.
கூற்று 2, வேரில் பழுத்த பலா என்ற நூலுக்காக சு. சமுத்திரம் சாகித்ய அகாடமி விருதை பெற்றுள்ளார். ஆப்ஷன் சி, அதாவது கூற்று 2 வந்து சரி, கூற்று 1 வந்து சு. சமுத்திரம் கிடையாது இந்த நூல்கள் எழுதினது. அதனால் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கேள்வி 16, ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் யார்? ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் யார்? ஆப்ஷன் சி, தமிழன்பன். கேள்வி 17, கீழ்கண்டவற்றுள் பெரிய புராணம் என அழைக்கப்படும் நூல் எது? கீழ்கண்டவற்றுள் பெரிய புராணம் என அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் டி, திருத்தொண்டர் புராணம். கேள்வி 18, பொறிமயிர் வாரணம் கூற்றுரை வயமா புலியோடு குழும என்ற வரிகளில் மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததை கூறும் நூல் எது? பொறிமயிர் வாரணம் கூற்றுரை வயமா புலியோடு குழும என்ற வரிகளில் மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததை கூறும் நூல் எது? ஆப்ஷன் பி, மதுரை காஞ்சி. கேள்வி 19, எப்போது சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது? எப்போது சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ, 1938 நவம்பர் 13. கேள்வி 20, நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி களையிய பெருங்கை வேளம் மென்சினை யாஅம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே என்ற குறுந்தொகை பாடல் டேஷை உணர்த்துகிறது? நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி களையிய பெருங்கை வேளம் மென்சினை யாஅம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே என்ற குறுந்தொகை பாடல் டேஷை உணர்த்துகிறது? ஆப்ஷன் சி, தலைவியின் துயரை துடைக்க தோழி கூறும் ஆறுதல். கேள்வி 21, விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? ஆப்ஷன் சி, சீவக சிந்தாமணி. கேள்வி 22, மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியவர் யார்? மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் டி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். கேள்வி 23, பொறுத்துக சாகித்ய அகாடமி விருதுகள். வணக்கம் வள்ளுவ 2004, வணக்கம் வள்ளுவ 2004, கள்ளிக்காட்டு இதிகாசம் 2003, சூடிய பூ சூடற்க 2010, ஒரு சிறு இசை 2016. ஆப்ஷன் டி வந்து சரியானது. வணக்கம் வள்ளுவர் 2004, கள்ளிக்காட்டு இதிகாசம் 2003, சூடிய பூ சூடற்க 2010, ஒரு சிறு இசை வந்து 2016. 24 கேள்வி, குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி, 5 பகுதிகள். கேள்வி 25, காரியாசானை மா காரியாசான் என்று சிறப்பிப்பது எது? காரியாசானை மா காரியாசான் என்று சிறப்பிப்பது எது? ஆப்ஷன் பி, பாயிரச் செய்யுள். கேள்வி 26, கீழ்கண்ட கூற்றுகளுக்கு உரியவர் யார்? கீழ்கண்ட கூற்றுகளுக்கு உரியவர் யார்? திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர், தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர், தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது. திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர், தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர், தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது. ஆப்ஷன் பி, மூவலூர் ராமாமிர்தம். கேள்வி 27, 4 அறிவுள்ள உயிரினம் எது? 4 அறிவுள்ள உயிரினம் எது? ஆப்ஷன் டி, தும்பி. கேள்வி 28, 1914ஆம் ஆண்டு எங்கு நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன?
1914ஆம் ஆண்டு எங்கு நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ ஆதிச்சநல்லூர். கேள்வி 29. மணிமேகலை டேஸ் சமய சார்புடையது? மணிமேகலை டேஸ் சமய சார்புடையது? ஆப்ஷன் சி பௌத்தம். கேள்வி 30. தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? ஆப்ஷன் பி ஊரக திறனறி தேர்வு. ஊரக திறனறி தேர்வு. கேள்வி 31. பாலை பாடிய பெருங்கடுங்கோ எந்த மரபை சார்ந்த மன்னர்? பாலை பாடிய பெருங்கடுங்கோ எந்த மரபை சார்ந்த மன்னர்? ஆப்ஷன் ஏ சேரர். கேள்வி 32. கீழ்கண்டவற்றுள் ஏறுகோள் குறித்து கூறப்படாத நூல் எது? கீழ்கண்டவற்றுள் ஏறுகோள் குறித்து கூறப்படாத நூல் எது? ஆப்ஷன் பி குறுந்தொகை. கேள்வி 33. பொறுத்துக. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மா. ராசமாணிக்கனார். தமிழ் இலக்கிய வரலாறு. தமிழ் இலக்கிய வரலாறு மு. வரதராசனார். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் கா. ராஜன். இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சேவை சண்முகம். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மா. ராசமாணிக்கனார். தமிழ் இலக்கிய வரலாறு மு. வரதராசனார். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் கா. ராஜன். இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சேவை சண்முகம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கேள்வி 34. தொல்காப்பியத்தின் எந்த அதிகாரம் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குகிறது? தொல்காப்பியத்தின் எந்த அதிகாரம் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குகிறது? ஆப்ஷன் டி பொருள். கேள்வி 35. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி விக்ரம் சாராபாய். கேள்வி 36. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் என்று கூறியவர் யார்? கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி பாரதிதாசன். கேள்வி 37. அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களில் தவறானதை தேர்ந்தெடு. அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி மாலை முரசு. கேள்வி 38. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ஆகியவை யார் காலச் சிற்பங்கள்? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ஆகியவை யார் காலச் சிற்பங்கள்? ஆப்ஷன் டி நாயக்கர் காலச் சிற்பங்கள். கேள்வி 39. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? ஆப்ஷன் பி கன்னிமாரா நூலகம். கேள்வி 40. அதிரப் புகுத கனா கண்டேன் யார் கனவில் யார் அதிரப் புகுந்தார்? அதிரப் புகுத கனா கண்டேன் யார் கனவில் யார் அதிரப் புகுந்தார்? ஆப்ஷன் டி ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். கேள்வி 41. மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி. கேள்வி 42. மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை அறைவனர் நுவல என்ற வரிகளில் எதனுடைய முழக்கம் பெருங்காற்று புகுந்த கடல் ஒலி போல ஒலிக்கிறது? மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை அறைவனர் நுவல என்ற வரிகளில் எதனுடைய முழக்கம் பெருங்காற்று புகுந்த கடல் ஒலி போல ஒலிக்கிறது? ஆப்ஷன் பி முரசறைவோரின் முழக்கம். கேள்வி 43. பெரியார் நடத்திய இதழ் எது? பெரியார் நடத்திய இதழ் எது? இங்கெல்லாம் கம்மா வரணும், சாரி.
ஆப்ஷன் சி ரிவோல்ட். ஹோம்லேண்ட், ஹோம் ரூல், நம் நாடு இதெல்லாம் வந்து அறிஞர் அண்ணா நடத்திய இதழ்கள். கேள்வி 44. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் என்ற வரிகளில் போற்றப்படுபவர் யார்? இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் என்ற வரிகளில் போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி வள்ளல். அதாவது இந்த ஆயின் கொடுத்துருக்கிறவர் வந்து வள்ளல், அதனால் வந்து ஆன்சர் வந்து வள்ளல். கேள்வி 45. பொறுத்துக சொல் பொருள். பொலம், பொலம் வந்து அழகு, மிசை மேல், பாண்டில் வட்டம், குழியி ஒன்று கூடி. மிசை பொலம் அழகு, மிசை மேல், பாண்டில் வட்டம், குழியி ஒன்று கூடி. ஆப்ஷன் சி வந்து சரியானது. கேள்வி 46. பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்துத்தாமம் முறையோடு நாற்றுமின் என்ற வரிகளில் குறிப்பிடப்படும் மாலை. பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்துத்தாமம் முறையோடு நாற்றுமின் என்ற வரிகளில் குறிப்பிடப்படும் மாலை. ஆப்ஷன் சி முத்து மாலை. கேள்வி 47. விடியாது பெண்ணாளே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்? விடியாது பெண்ணாளே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்? ஆப்ஷன் பி பாரதியார். கேள்வி 48. எந்த நூலை அறிஞர் அண்ணா அவர்கள் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணரவைக்கும் உன்னத நூல் என்று போற்றியுள்ளார்? எந்த நூலை அறிஞர் அண்ணா அவர்கள் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணரவைக்கும் உன்னத நூல் என்று போற்றியுள்ளார்? ஆப்ஷன் டி ராவண காவியம். கேள்வி 49. கீழ்கண்டவற்றுள் தென் திராவிட மொழிகளில் தவறானதை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் தென் திராவிட மொழிகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி கோண்டி. துளு, கொரகா, இருளா இது மூணு வந்து தென் திராவிட மொழிகள், கோண்டி வந்து நடுத்திராவிட மொழிகள். கேள்வி 50. அன்னம் முதல் வண்டு ஈராக எத்தனையை தூது விடுவதாக பாடப்படுவது தூது இலக்கியமாகும்? அன்னம் முதல் வண்டு ஈராக எத்தனையை தூது விடுவதாக பாடப்படுவது தூது இலக்கியமாகும்? ஆப்ஷன் சி 10. கேள்வி 51. பொறுத்துக இலக்கண குறிப்பு. முத்திக்கனி. முத்திக்கனி வந்து உருவகம், ஆடுங்கிளை வந்து பெயர் எச்சத்தொடர், அடுபோர் வினைத்தொகை, உருப்பொருள் உரிச்சொல் தொடர். ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. முத்திக்கனி உருவகம், ஆடுங்கிளை பெயர் எச்சத்தொடர், அடுபோர் வினைத்தொகை, உருப்பொருள் உரிச்சொல் தொடர். கேள்வி 52. தவறானதை தேர்ந்தெடு. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். அதாவது 1.1 வந்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். 2 வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். 3 வந்து நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகும். 4 வந்து உவமை தொகையில் வல்லினம் மிகும். தவறானதை தேர்ந்தெடு. 1 வந்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். 2 வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். 3 நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகும். 4 உவமை தொகையில் வல்லினம் மிகும். இதில் தவறானது வந்து ஆப்ஷன் சி நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வந்து வல்லினம் மிகாது. கேள்வி 53. பிழை நீக்கி எழுதுக. குழலியும் பாடத் தெரியும். ஆப்ஷன் சி குழலிக்கு பாடத் தெரியும். இதான் வந்து சரியானது. கேள்வி 54. பொருந்தாததை தேர்ந்தெடு. வகுப்பு, காது, மார்பு, பசு. இதில் வந்து ஆப்ஷன் டி பசு. மீதி 3ம் வந்து குற்றியலுகரச் சொற்கள். பசு வந்து முற்றியலுகரச் சொல். கேள்வி 55. பைங்கூழ் வளர்ந்தது. இது வந்து என்ன ஆகு பெயர்னு கேட்டிருக்காங்க. பைங்கூழ் வளர்ந்தது இது வந்து காரிய வாகு பெயர். ஆப்ஷன் சி. கேள்வி 56. அசை பிரித்து எழுதுக. அறம் நாண. ஆப்ஷன் டி அதாவது நிறை, நேர், நேர். அறம்,
நான் தனியாக பிரிப்பாங்க, நான் இத் இந்த ரெண்டையும் தனியாக பிரிப்பாங்க. நிறை நேர் நேர்னு பிரியும். கேள்வி 57. கரூர் அமராவதி ஆற்றில் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்த காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த சேரர் கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? கரூர் அமராவதி ஆற்றில் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்த காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த சேரர் கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் ஏ கிமு முதல் நூற்றாண்டு. கேள்வி 58. பொருளுக்கேற்ற அடியை எழுதுக. தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஆப்ஷன் ஏ செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் உரைக்கல். தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னா செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் உரைக்கல். கேள்வி 59. தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி தவறானது. ஒரு புத்தகம். வல்லினம் மிகாது. அத்தனை சிறியது. அத்தனைன்ற வேர்டுக்கு பின்னால் வல்லினம் மிகாது. நான் இங்கே வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்கேன். அதனால் ஆப்ஷன் பி தவறான சொற்கள். தமிழ் படி இங்கேயும் வல்லினம் மிகாது. தலைவி கூற்றும் வல்லினம் மிகாது. கேள்வி 60. எவை சரி? இது பழம் அன்று, இவை பழங்கள் அல்ல. ஆப்ஷன் ஏ இரண்டும் சரியானது. கேள்வி 61. இலை வேகமாக அசைந்தது. தன்வினை தொடரை பிறவினை தொடராக்குக. இலை வேகமாக அசைந்தது. தன்வினை தொடரை பிறவினை தொடர் ஆக்குக. ஆப்ஷன் சி காற்று இலையை வேகமாக அசைவித்தது. கேள்வி 62. இசையின்றி அமையாது பாடல் உடன்பாட்டு தொடராக மாற்றுக. இசையின்றி அமையாது பாடல் உடன்பாட்டு தொடராக மாற்றுக. ஆப்ஷன் பி இசையுடன் அமையும் பாடல். கேள்வி 63. பிழை நீக்கி எழுதுக. சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியது. ஆப்ஷன் பி சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். கேள்வி 64. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை என்று கூறியவர் யார்? தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி தோ பரமசிவம். கேள்வி 65. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகால தொன்மை உடையது? தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகால தொன்மை உடையது? ஆப்ஷன் சி 2000. கேள்வி 66. பின் வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர். பாயிண்ட் 1 அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. 2 புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கிய நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. பாயிண்ட் 3 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். கேள்வி 4. பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. இதில் ஆப்ஷன் பி தான் தவறான செய்தியை தரும் தொடர். புறப்பொருள் வெண்பா மாலை இலக்கண நூல். நான் இலக்கிய நூல்னு கொடுத்துருக்கேன். அதனால் ஆப்ஷன் பி தான் தவறான செய்தியை தரும் தொடர். கேள்வி 67. வெள்ளி தேர்பூட்டி மேகம் போல் மாடு கட்டி அள்ளிப்படியளக்கும் அதிர்ஷ்டமுள்ள புத்திரனோ முத்துச் சிரிப்பழகா முல்லைப்பூ பல்லழகா எவ்வகை பாடல்? வெள்ளி தேர்பூட்டி மேகம் போல் மாடு கட்டி அள்ளிப்படியளக்கும் அதிர்ஷ்டமுள்ள புத்திரனோ முத்துச் சிரிப்பழகா முல்லைப்பூ பல்லழகா எவ்வகை பாடல்? ஆப்ஷன் பி நாட்டுப்புற பாடல். கேள்வி 68. திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் பெயர்களில் தவறானதை தேர்ந்தெடு. திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் பெயர்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி மல்லர் அப்படின்றது தான் தவறான பெயர். நாயனார், முதற்பாவலர், பெருநாவலர் இதெல்லாம் திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் பெயர்கள். கேள்வி 69. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? ஆப்ஷன் டி மணக்குடவர்.
கேள்வி 70 கலையிய இலக்கண குறிப்பு தருக. கலையிய இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ சொல்லிசை அளபெடை. கேள்வி 71 இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் என்று கூறியவர் யார்? இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் டி அறிஞர் அண்ணா. கேள்வி 72 தமிழில் எத்தனை துணைவினைகள் உள்ளன? தமிழில் எத்தனை துணைவினைகள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 40. கேள்வி 73 உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர் யார்? உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி நன்னூலார். கேள்வி 74 மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. நேற்று தென்றல் காற்று அடித்தது. நேற்று தென்றல் காற்று அடித்தது வந்து ஆப்ஷன் ஏ நேற்று தென்றல் காற்று வீசியது அப்படின்னு வரணும். கேள்வி 75 உவமை தொடரை உருவகத் தொடராக மாற்றுக. உவமை தொடரை உருவகத் தொடராக மாற்றுக. மலர்விழி வீணை வாசித்தால் கேட்டவர் வெள்ளம் போன்ற இன்பத்தில் நீந்தினர். ஆப்ஷன் பி வந்து சரியானது. மலர்விழி வீணை வாசித்தால் கேட்டவர் இன்ப வெள்ளத்தில் நீந்தினர். கேள்வி 76 தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வழி சேர்த்த பெருமைக்கு உரியவர். தமிழகத்திலிருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வழி சேர்த்த பெருமைக்கு உரியவர். ஆப்ஷன் சி பசும்பொன் முத்துராமலிங்கர். கேள்வி 77 பொறுத்துக. வருக்கை வருக்கை வந்து பலாப்பழம், அடிசில் சோறு, அல்லல் வந்து சேறு, புரிசை வந்து மதில். வருக்கை பலாப்பழம், அடிசில் சோறு, அல்லல் சேறு, புரிசை மதில். ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. கேள்வி 78 மாங்குடி மருதனார் டேஷில் 13 பாடல்களை பாடியுள்ளார். மாங்குடி மருதனார் டேஷில் 13 பாடல்களை பாடியுள்ளார். ஆப்ஷன் ஏ 8 தொகையில். கேள்வி 79 உரையாமை செல்லும் உணர்வு என்ற வரிகள் உணர்த்தும் பொருள் எது? உரையாமை செல்லும் உணர்வு என்ற வரிகள் உணர்த்தும் பொருள் எது? ஆப்ஷன் சி பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். கேள்வி 80 எச்செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி டேஷ் வழியே சிந்தித்து முடிவெடுப்பதே பகுத்தறிவாகும். எச்செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி டேஷ் வழியே சிந்தித்து முடிவெடுப்பதே பகுத்தறிவாகும். ஆப்ஷன் சி அறிவின் வழியே. கேள்வி 81 கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று யசோதர காவியமாகும். 2 இந்நூல் வடமொழியில் இருந்து தமிழில் தழுவி எழுதப்பெற்றதாகும். 3 இது சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது என்பர். ஆப்ஷன் சி வந்து சரியானது. கூற்று 2, 3 வந்து சரி. கூற்று 1 வந்து ஐம்பெரும் காப்பியம்னு கொடுத்துருக்கேன். இது வந்து ஐஞ்சிறுங்காப்பியங்கள். கேள்வி 82 டி.கே.சி. வள்ளிக்கண்ணன், கு. அழகிரிசாமி, கி. ராஜநாராயணன் ஆகியோர் டேஷ் வடிவில் இலக்கியங்கள் படைத்துள்ளனர். டி.கே.சி. வள்ளிக்கண்ணன், கு. அழகிரிசாமி, கி. ராஜநாராயணன் ஆகியோர் டேஷ் வடிவில் இலக்கியங்கள் படைத்துள்ளனர். ஆப்ஷன் ஏ கடிதம். கேள்வி 83 காய் முன் நேர் வருவது. காய் முன் நேர் வருவது. ஆப்ஷன் டி வெண்சீர் வெண்டலை. கேள்வி 84 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது. 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது. ஆப்ஷன் டி களி நெடிலடி. கேள்வி 85 மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார். நேர்கூற்றாக மாற்றுக. மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார். நேர்கூற்றாக மாற்றுக. ஆப்ஷன் ஏ நான் நாளை வீட்டுக்கு வருவேன் என்று முரளி கூறினார். நான் நாளை வீட்டுக்கு வருவேன் என்று முரளி கூறினார்.
கேள்வி 86 பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி, அதாவது வளர்தமிழ், விளைநிலம், குளிர்காற்று இது எல்லாமே வந்து வினைத்தொகைகள். மறைமுகம் வந்து உவமை தொகை. கேள்வி 87 திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றியவர் யார்? திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றியவர் யார்? ஆப்ஷன் பி, ஜியு போப். கேள்வி 88 பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி, ஆற்றுப்படை. முத்தமிழ், நாற்றிசை, ஐந்திணை இதெல்லாம் வந்து நம்ம பிரித்து எழுதணும்னா 3 + தமிழ் அப்படி எழுதுவோம். இதெல்லாம் வந்து தொகை சொற்கள். ஆற்றுப்படைன்றது வந்து ஆற்றுப்படை நூல்களை குறிக்கிறதுனால இது மட்டும் வந்து பொருந்தாதது. கேள்வி 89 வெண்பாவிற் புகழேந்தி பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் கோவை உலா அந்தாதிக்கு ஒட்ட கூத்தன் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் பி, பலபட்டறை சொக்கநாதர். கேள்வி 90 கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்ற நூல் எது? கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். கேள்வி 91 மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறுத்து கொடுத்த பட்டிமண்டபம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறுத்து கொடுத்த பட்டிமண்டபம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். கேள்வி 92 சங்க இலக்கியங்கள் இயற்றப்பட்ட காலம். சங்க இலக்கியங்கள் இயற்றப்பட்ட காலம். ஆப்ஷன் ஏ, பொது ஆண்டு முன் 5 முதல் பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு அளவில். கேள்வி 93 தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள். ஆப்ஷன் சி, இலங்கை, சிங்கப்பூர். கேள்வி 94 பொறுத்துக தமிழ் எண்கள். ஆப்ஷன் டி, அதாவது 2 வந்து ஊ வரும், 4 வந்து சா வரும், 6 வந்து சு, 8 வந்து ஆ வரும். ஆப்ஷன் டி வந்து சரியானது. 95 சேக்கிலார் எந்த அரசரின் அவையில் முதலமைச்சராக இருந்தார்? சேக்கிலார் எந்த அரசரின் அவையில் முதலமைச்சராக இருந்தார்? ஆப்ஷன் பி, 2ஆம் குலோத்துங்க சோழன். கேள்வி 96 அடுபோர் செழிய இகழாது வல்லே நிலன் நெளிமரங்கின் நீர்நிலை பெருக என்ற வரிகள் யாரை பாடுகிறது? அடுபோர் செழிய இகழாது வல்லே நிலன் நெளிமரங்கின் நீர்நிலை பெருக என்ற வரிகள் யாரை பாடுகிறது? ஆப்ஷன் சி, பாண்டியன் நெடுஞ்செழியன். கேள்வி 97 எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு பாடலில் இடம்பெற்ற அணி எது? ஆப்ஷன் சி, சொற்பொருள் பின்வரு நிலையணி. கேள்வி 98 பாடத்தை நான் படித்தேன் தொடர் அமைப்பை எழுதுக. ஆப்ஷன் பி, அதாவது பாடத்தைங்கிறது வந்து செய்யப்படு பொருள், நான்றது வந்து எழுவாய், படித்தேன்றது வந்து பயனிலை. ஆப்ஷன் பி வந்து சரியானது. கேள்வி 99 குமரன் மலையில் நனையவில்லை என்ன வகை தொடர்? குமரன் மலையில் நனையவில்லை என்ன வகை தொடர்? ஆப்ஷன் பி, எதிர்மறை வினை தொடர். இந்த தொடர்கள் எல்லாமே வந்து 9th புக்கில் இருக்குது, எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த தொடர் வகையிலிருந்து 2 கொஷினாவது கேட்பாங்க. கேள்வி 100 கலைச்சொல் அறிக கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஆப்ஷன் டி, செவ்வியல் இலக்கியம். டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு மார்க் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.